அதிகமான பயம். இந்த தேசத்தில் வாழ்கிற நேரத்தில் கலவரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும். அதிகமாக பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். என்ன நடக்கும், எப்போ என்ன நடக்கும், எப்போ என்ன சம்பவிக்கும், நம்ம பலவீனமாகிடுவோமா, நம்ம காலையில் எழுவுமா இல்லையான்னு பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அனுதினமும் நம்ம அவரோடு நடந்தா நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம். பயன்றது சாத்தான கொண்டு வந்து நம்ம மனசில் போடுற ஒரு விதை. ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை சொன்ன உடனே அந்த இடத்த விட்டு அவன் போயிடுவான். அதை நம்ம பண்ணுறதில்ல. எப்போவுமே கலவரம். நம்மளுக்கு என்ன நடக்கும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு இன்னைக்கு எங்கே போனால் நம்மளுக்கு இதாகும் அப்படின்ற ஒரு கலவரத்திலே சுற்றி நிற்கிறாங்க. அதனால் தேசமே அப்படி இருக்குது, உலகமே அப்படி இருக்குது. ஆனாலும் நம்ம திடம் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து பிரகாசிக்கணும். நம்ம எழுந்து பிரகாசிக்கிற பொழுது தான் நம்ம அநேகருக்கு வெளிச்சமாக இருக்கும். இந்த இந்தியா தேசத்தில் அநேக இடத்துல குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. அது ஒரு கவர்மெண்ட்டு செய்ய வேண்டிய வேலையை நம்ம எல்லாம் செஞ்சு அதை கனப்படுத்துகிறோம். ஆனால் நம்ம எப்பாவது எழுந்து ஆண்டவரை நம்ம கனப்படுத்தி இருக்கிறோமா? கூப்பிட்டா நேராக வந்துடுவோம், நேராக நின்று நம்ம என்ன சொன்னாங்களோ அதை சொல்லிட்டு போயிங்க. அப்படி பண்ணக்கூடாது. எந்த இடத்துல போனாலும் ஆண்டவருக்கு கனமாக நம்ம இருக்கணும். அப்போ தான் இந்த இந்தியாவுக்கு நம்மளை பயன்படுத்துவாங்க. இந்தியா தேசத்தில் எத்தனையோ ஜனங்க ஆண்டவர் பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க. சுவிசேஷர்களா அப்போஸ்தலர்களா நம்ம போயிட்டு அவங்களுக்கு திருவசனத்தை சொல்லி, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி நம்ம அவங்கள பலப்படுத்தினா தேசத்தை நம்ம கலக்கலாம். தேசத்தை நம்ம கலக்கலாம். அன்னைக்கு 12 சீஷர்கள் இந்த உலகத்தை கலக்கினாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு 50 கோடி ஜனம் இருப்பாங்களா கிறிஸ்துவங்க இந்தியா மொத்தம்? 50 கோடி ஜனம் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியல? சுவிசேஷத்தை எடுத்துன்னு போக முடியல. ஏன்னா நம்மளுக்கு பயம், நம்ம பயப்படுறோம். என்ன நடக்கும், என்ன செய்வாங்கோ, என்ன சொல்லுவாங்கோ, நம்மளுக்கு என்ன சம்பவிக்கும் அப்படின்னு பயப்படுறோம். ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ திடம் கொண்டு, நீ பயப்படாது அப்படின்றப்போ நம்ம வசனத்தோடு ஜெபத்தோடு எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல ஜெயம் கொடுப்பாரு. ஆமென் 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 அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக விஜய் பாஸ்டருக்கு நன்றி.